அமரன் என்பது ஒரு பெண்ணின் உலகமே. நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம அந்த வேலைக்கு உண்மையாக இருந்தே ஆகணும்னு நினைக்கிறேன். அது மிலிட்ரிக்காரன் குழந்தைடி, அங்கே பார்டரில் இருக்கானே, அவன் நம்மளை பாதுகாத்துருக்கான் போது அவன் குழந்தை அப்படிங்கும்போது அது நம்ம கடமை இல்லையா? அடுத்து நான் தனுஷ் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். Twin Birds JFW Movie Awards 2025. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Chandrika. Double Ayurvedavin, double benefits. Co-presented by Finis Fine Mattresses. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகிரி மேன் ஆஃப் த இயர் அப்படின்ற கேட்டகிரி. சும்மா வேறு லெவலில் பட்டை கலப்புன ஒரு பர்சனுக்கு அந்த விருது போகிறது. அந்த விருதினை வழங்க போகிறவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு படைப்பும் இது வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அது எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், டெலிஃபிலிமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய படமாக இருக்கலாம், எப்படி ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இருக்கலாம். அந்த டிக்ஷனரி கிரியேட் பண்ண ஒருத்தர் இந்திய சினிமாவில் அத்தனை பேருக்கும் ரெஃபரன்ஸாக இவருடைய படங்கள் என்றைக்கும் இருந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு குருவாக இருந்திருக்காங்க. அவர் எழுதிய வார்த்தைகள், எழுதிய புத்தகங்கள் அத்தனையும் அவ்வளோ பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட பாக்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் குட் ஈவினிங் சார், வணக்கம் அண்ட் வெல்கம். உங்களுடைய நேரத்துக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் ஒரு சில வார்த்தைகள் JFW விருதுகள் பற்றி. அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த JFW அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதை கொடுத்த JFW அமைப்புக்கும் பீனா மேடம் அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் ஜனங்க பொறுமையை சோதிக்காமல் நீங்கள் 2 பேரும் காம்பேரிங் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான். ஓகே, கேட்டகரி போயிடலாமா? ஸோ மேன் ஆஃப் த இயர் அப்படின்ற அந்த கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்றது ஏவியில் பார்த்துடலாம். Twin Birds JFW Movie Awards 2025. சினிமா கதைகளுக்கு உயிர் அளிக்கிறது, உணர்வுகளை ஊட்டி நம்மோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறது. ஒரு உண்மையான ஹீரோவின் கதையை வெள்ளித்திரையில் உயிரூட்டி கோடிக்கணக்கானவர்களை மெய்சிலிர்க்க வைத்தவர் ராஜ்குமார் பெரியசாமி. நமக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்த்த அமரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றினை அமரன் என்ற படத்தின் மூலம் தத்ரூபமாக திரையில் காட்டி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவர் ராஜ்குமார். ஒரு உண்மையான கதையை திரைப்படமாக உருவாக்குவது ஒவ்வொரு இயக்குனருக்கும் மிகப்பெரிய சவாலாகும். ராஜ்குமார் பெரியசாமி அமரனில் கேரக்டர் நுணுக்கம், சரியான நேர்த்தி மற்றும் மனித உணர்வுகளின் ஆழமான புரிதல் என தனக்கு இருந்த எல்லா சவால்களையும் வென்று தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலக அளவில் கொண்டாடப்பட்ட திரை காவியத்தை இயக்கியுள்ளார். அவரது கலைத்திறன், காட்சி அமைப்பு மற்றும் கதையின் நேர்த்தி அமரனை இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்க படமாக மாற்றியுள்ளது. போர்க்காட்சியிலும் சரி, காதலிலும் சரி, ஒவ்வொரு காட்சியையும் ரசிக்கும்படி ஒருங்கிணைத்த ராஜ்குமார் பெரியசாமியின் திறமை அவர் சினிமா மீது கொண்டுள்ள காதலை வெளிப்படுத்துகிறது. அவரின் இந்த சிறந்த பணியை கௌரவிக்கும் வகையில் இந்த ஆண்டின் மேன் ஆஃப் த இயர் விருதினை ராஜ்குமார் பெரியசாமி அளிக்கிறது JFW. ஏன்னா ஒரு சூப்பரான படம், அத்தனை பேரும் கொண்டாடின ஒரு படம். ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஒரு சைடு இருக்காங்க, ஒரு பெண்ணின் அழகான பார்வையில் அந்த கதை வந்து நரேட் பண்ணப்படுகிறது. இன்னைக்கு JFW மேடையில் விருது உங்கள் கரங்களில். ஒரு சில வார்த்தைகள்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். JFW அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் விமென்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் விமென் அப்படின்னு நடத்தப்படுற இந்த பிளாட்ஃபார்மில் மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு விருது வாங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாண்பு மிகுந்த விஷயமாக நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் தி ஹானர், தேங்க்யூ ஃபார் திஸ் டிக்னிட்டி, தேங்க்யூ. அண்ட் இதை நான் பெரிதும் மதிக்கிற பாக்யராஜ் சார் கையால் இதை கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி JFWக்கு. தேங்க்யூ. அண்ட் அமரன் படத்துக்கு தான் இந்த விருது கொடுத்துருக்கீங்க. ஸோ அமரன் படம் அப்படிங்கிறது வந்து
கருவானது முதல் அந்த கதை திரைக்கதையானது முதல் படமானது வரை அமரன் என்பது ஒரு பெண்ணின் உலகமே. அதனால் இது ஜேஎஃப்டபிள்யூவில் இந்த அவார்டு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது ஈக்குவலி ஒரு உமன் லெட் ஃபில்ம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் அந்த திரைக்கதையில் அது எப்போ தான் நடத்த முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமரன் அமைஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். ஸோ அமரன் பார்க்கும்போது ஒரு பார்வையாளராக அது நிறைய விஷயத்தை எங்களுக்கு உணர்த்துச்சு. ஒரு இந்திய இராணுவத்தின் பெருமையை, ஒரு வீரனோட மகிமையை, ஒரு எல்லா விதமான உணர்வையும் எங்களுக்குள்ளே தூண்டுச்சு. இந்த வெற்றி ராஜ்குமார் அண்ணனுக்கு என்ன உணர்த்துது, என்ன கொடுக்குது? இல்லை, ஒவ்வொரு படமும் முக்கியம். தொடர் காத்திருப்பு அண்ட் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட நீ ஃபில்ம் மேக்கிங்கில் எந்த பார்ட்டில், எந்த ப்ரொஃபஷனில், எந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் வேலை பார்த்தாலும் தொடர்ந்து நம்ம பண்ணுறது எல்லாமே அந்த ரிசல்ட்டை நோக்கி இருக்க முடியாது. இட் இஸ் அ வெரி ரிசல்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும், ஒவ்வொரு வாட்டி ஒரு நரேஷனுக்கு போகும்போதும், ஒரு மீட்டிங்க்கு போகும்போதும், இல்லை கதை யோசிச்சுட்டு இருக்கும் போதும், ஷூட்டிங்கில் இருக்கும் போதும், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம அந்த வேலைக்கு உண்மையாக இருந்தே ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம உண்மையோட ஒரு பொறுப்போடு நடந்துக்கும் போது சில நேரம் இப்படி ரிசல்ட்ஸும் ஃபேவரபுளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்த படம் ராஜ்குமார் சாரோட அடுத்த படம் என்னவாக இருக்கும்? உங்களோட அப்டேட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அடுத்த படம் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் தனுஷ் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு சில மாதங்களில் தொடங்கும். அஃபிஷியல் அப்டேட் அங்கேருந்து நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம்னா. எங்களுக்கு என்னென்னா, இப்போ ரங்கூன் வந்து ஸ்டோரி பை ராஜ்குமார் அண்ணன், அமரன் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அண்ட் அதில் உங்களுடைய படைப்பு. ஸோ தனுஷ் சார் வச்சு பண்ண போகிற அந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸாக இருக்குமா, இல்லை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா, இல்லை ஸ்டோரி பை ராஜ்குமார் அண்ணா? இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இது நான் நிறைய இடத்துல போகிற இடங்கள்ல இந்த மாதிரி கேள்விகள் வருது. சாரை வச்சுட்டு சொல்கிறது இன்னும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எந்த கதையாக இருந்தாலும், எந்த படமாக இருந்தாலும், அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பர்சனல் எக்ஸ்ப்ரெஷனாக தான் இருக்கும். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். இப்போ ரங்கூன் கூட பல உண்மை சம்பவங்களை வச்சு பண்ண ஒரு படம் தான் அது. ஸோ அது அட்லீஸ்ட் என்கிட்டேருந்து வர நிறைய ஃபில்ம்ஸ் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், படம் ஃபஸ்ட்டு அந்த அமரன் பார்த்தப்போ இன்னும் அந்த ஓப்பனிங் ஷாட் எனக்கு சிவகார்த்திகேயன் இன்ட்ரடக்ஷன், அந்த அட்மாஸ்பியரில் சப்ஜெக்டிவ் ஷாட்டில் போய் ரொம்ப நேரம் கழித்து தான் அவர் வந்து யாரையோ லிஃப்ட் பண்ணிட்டு காமிப்பார். அந்த ஷாட் இன்னும் மைண்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரசித்தேன் நான். அதே மாதிரி இந்த ஃபீலிங் அப்படிங்கிறது இப்போ 2015 ஃப்ளட்டு வந்தது. அந்த நேரத்தில் வந்து இந்த ரோட்லேயே சொல்லுவாங்கள்ல, போட்டெல்லாம் வந்து நம்ம மெயின் ரோட்லேயே, கோடம்பாக்கம் ரோட்லேயே போட்டெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்கன்ட்டு. அந்த நேரத்தில் எல்லோரும் ஒவ்வொன்று ஆர்டிக்கிள் எழுதுறது, கவிதை எழுதுறதெல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த நேரத்தில் என்ன யாரோ ஏதோ நீங்கள் ஒன்றும் எழுதவே இல்லையே ஃப்ளட் நேரத்தில் அப்படின்னா, சரி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்னென்னா, ஃப்ளட்டு வந்து எல்லா பக்கம் வீடுகளில் போந்தப்போ ஒரு அம்மா மட்டும் கத்துவாங்க, ஏயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று அந்த வீட்டு வாசல் இருந்துட்டு, ஏயா வீட்டில் வெள்ளம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் உள்ளே பூந்து நான் அல்லாடிட்டு இருக்கிறேன், என்னென்ன கை கிடைக்க முடியுமோ அதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எதையாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணிருக்கேன், நீ என்னையா போய் ஏற்று வீட்டில் அந்த குழந்தைய போய் தூக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. யார்டி புரியாதனாக்கிற, அது மிலிட்ரிக்காரன் குழந்தடி அப்படின்னு சொல்லுவாப்புல. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். என் அசிஸ்டண்ட்லாம் கேட்டேன், என்னங்க இதோட முடிச்சிட்டீங்க? ஆமாம், யார் ராத்திரி மகளும் வந்து நம்மளையும் நாட்டையும் பாதுகாக்கிறதுக்காக அங்கே பார்டரில் இருக்கானே, அவன் நம்மளை பாதுகாத்துருக்கான் போது அவன் குழந்தை அப்படிங்கும்போது அது நம்ம கடமை இல்லையா? ஸோ அந்த ஒரு மிலிட்ரிக்காரன் குழந்தைன்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிற மாதிரி இருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த படங்கள்லாம் அமரெல்லாம் பார்க்கும்போது அது லாங் லாஸ்டிங்காக நின்றுக்கிட்டே இருக்கும் மைண்டில். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து. அப்புறம் ரொம்ப அவங்க லைஃபே கொடுத்துருந்தாங்க, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி எல்லாமே இந்த படத்தில். அவங்க 2 பேரும் அவ்வளோ ஆப்டாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சமயத்தில் நான் இந்த படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, இப்போ இங்கே இந்த மேன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த டீம் ஆஃப் அமரன் இல்லாமல் பாசிபிளாக இருக்காது. ஸோ என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஸ்டார்டிங் ஃப்ரம் சாய் பல்லவி, சிவகார்த்திகேயன் அண்ட் என்னோட ப்ரொடியூசர் கமல்ஹாசன் சார், மகேந்திரன் சார், சோனி பிக்சர்ஸ், அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஃபேமிலி ஆஃப் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அண்ட் மேஜர் முகுந்த் வரதராஜன் சார். தேங்க்யூ. Thank you once again. Thank you very much, sir. Congratulations, sir.
എല്ലാവരോടും ഒത്തിരി നന്ദി ഉണ്ട്. ഈ ലൈഫിൽ பார்த்தது സ്ട്രോങ്കസ്റ്റ് വിമൻ മൈ മദർ. എന്തോ കീർത്തി പറഞ്ഞു കൊടുക്കണ്ട. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சென்சிட்டிவாக இருக்க முடியும். She's a Kannada Ammai, right? Yeah, Tulu. And she's here in Chennai. She's taking an award for a Malayalam film. Twin Birds JFW Movie Awards 2025. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Chandrika. Double Ayurvedavin, double benefits. Co-presented by Finis Fine Mattresses.